கொடுத்து ஏறுற பஸ் கூட ஏத்த மாட்டேன்றாங்க அண்ணே. நேத்தெல்லாம் டோல்கேட் கிட்ட என்ன இறக்கி விட்டாங்க. 10 மணில இருந்து நடந்து வந்தேன் நைட்டு. இந்த கப்ளூர்ல இருந்து பைசா கொடுத்து ஏறினா அந்த டோல்கேட்ல இருந்து இறக்கி விட்டாங்க. அங்க இருந்து நைட்டு திருமங்கலம் வரையும் தனியா நடந்து வந்தேன். இப்படி பஸ் பைசா கொடுத்தா கூட ஏத்த மாட்டேன்றாங்க. கரெக்டான சில்லறை கூட சில்லறையும் கொண்டு போனாலும் ஏத்த மாட்டேன்றாங்களே. ஸ்டாப்ல நிக்கவே மாட்டேங்குது பஸ். அப்ப நம்ம அவங்கள போய் எங்கிட்டு சொல்லுவேன்னா, அந்த ஸ்டாப்ல நைட் நேரத்துல பஸ்ஸே நிக்க மாட்டேங்குது. வேலைக்கு போயிட்டு வர்றாங்க பொம்பளை பிள்ளை, நம்ம தனியா நிக்கிறோம். அப்ப கூட நிப்பாட்டி ஏத்தணும், அப்பயுமே நிப்பாட்டி ஏத்த மாட்டேன்றாங்க. மரியாதையா நடத்த மாட்டாங்க. அவங்கதான் நிக்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் எங்கிட்ட மரியாதை நடத்துறதுன்னு சொன்னா நம்ம சொல்றது. பெண்கள் பெண்கள்னு சொல்லியே சலுகைன்னு சொல்றேன், அதை சொல்றாங்க. ஆனா செய்ய மாட்டேன்றாங்கல்ல. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இப்ப நம்மளே டிவில நிறைய பாத்துக்கிறோம்ல. அப்ப நாங்க சின்ன பிள்ளைல இருந்த காலம் எல்லாம் யாரு கூடனாலும் விளையாடுவோம். இது பண்ண இப்பெல்லாம் பிள்ளைங்களை வெளியில விளையாட விடுறதுக்கே பயமா இருக்குல்ல. நீங்க இலவசமா குடுக்குறீங்க, அது ஒரு பக்கம் கூடிக்கிட்டு தானே போகுது. இலவசமா வாங்கி என்ன சார் பண்ண? 1000 ரூபாய் வேணாம், 1000 ரூபாய்க்கு தான். 1000 ரூபாய் வாங்கி எவ்வளோ இதுக்கு நாங்கள் கூட போகிறனால அதுலேயே போயிருக்கு சார். 1000 ரூபா வேணாம், விலைவாசியெல்லாம் குறைஞ்சா நல்லது எல்லாத்துலேயுமே. ஃப்ரீ பஸ் வேணாம் சார். முதல்ல நாங்கள் இருக்காமையா இருந்தோம். நாங்களாம் ரோட்ல கடை போட்டு பொழைக்கிறோன்னே. இப்ப கவர்மெண்ட் ஒரு வருஷமா ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்கார் இல்லாம தனியா உட்காந்துருக்குறேன். சரி சம்பாரிச்சு பிள்ளைய படிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம வேலைக்கு போறோம். அதுவுமே கூட அவங்க இதெல்லாம் எடுத்து இப்ப இந்த பேங்க்ல கேட்டு கெஞ்சி கெதறி போட்டுருக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாண்ணே. இந்த ஆட்சி வர வேண்டாண்ணே. அவங்க எல்லாம் இருந்து அவங்கவுங்க தான் சம்பாரிச்சு அவங்க பேரம் பேத்தி தான் நல்லா இருக்கிறாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம்.